வாங்க தமிழ்நாட்டை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை பார்க்கலாம். 1000 வருஷ பழமை, அதே சமயம் டெக்னாலஜிலையும் டாப். இதுதான் தமிழ்நாட்டின் ஸ்பெஷல். இந்தியாவோட தென்கோடியில இருக்கிற இந்த மாநிலம் நிறைய நாடுகளை விடவே பெருசு தெரியுமா? இதோட அடையாளம் உலகத்தோட பழமையான மொழிகள்ல ஒன்னான தமிழ் மொழிதான். சரி, கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி மூவேந்தர்கள் காலத்துக்கு போவோமா? யார் அவங்க? பல நூற்றாண்டுகளா இந்த 3 பேரரசுகள் தான் இந்த பகுதியோட கலாச்சாரத்தையே வடிவமைச்சாங்க. குறிப்பா சோழர்களோட கடற்படை ரொம்ப பவர்ஃபுல். வங்கக்கடல் முழுசும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தஞ்சை பெரிய கோவிலே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த பெரிய கோபுரங்களும் நுணுக்கமான சிற்பங்களும் தான் திராவிட கட்டிடக்கலையோட தனித்துவமே. சரி, இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டோட பொருளாதார பலம் என்னன்னு பார்க்கலாமா? சுமார் 370 பில்லியன் டாலர் ஜிடிபியோட இது இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரம். இது வெறும் ஒரு துறையை மட்டும் சார்ந்து இல்ல, இங்க எல்லா துறையுமே ரொம்ப வலுவா இருக்கு. ஒரு பக்கம் கார்கள் தயாரிக்கிற இந்தியாவின் டெட்ராய்ட், இன்னொரு பக்கம் சாஃப்ட்வேர் உருவாக்குற சாஸ் கேபிட்டல். டெக்ஸ்டைல்ஸ், லெதர் மட்டும் இல்ல, இப்போ விண்வெளிக்கு ராக்கெட் வர அளவுக்கு வளர்ந்திருக்கு. சரி, பொருளாதாரம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட கலாச்சாரமும் ரொம்பவே ஸ்பெஷல். அது என்னன்னு பாப்போம். தமிழ்நாட்டோட முக்கியமான பண்டிகை பொங்கல். 4 நாள் நடக்கிற இந்த அறுவடை திருவிழா ஒரு புது தொடக்கம். பொங்கலோட ஒரு பகுதி தான் ஜல்லிக்கட்டு. இது வீரத்தை பறைசாற்றும் ஒரு பாரம்பரிய விளையாட்டு. அதே போல கதைகளை சொல்லும் அழகான நடனமான பரதநாட்டியமும் இங்கிருந்து வந்ததுதான். தை பிறந்தா வழி பிறக்கும். இந்த நம்பிக்கை தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு பெரிய பலம். கோலிவுட்டையும் நாம மறக்க முடியாது. சென்னையை மையமா வச்சு இயங்குற மிகப்பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி. இங்கதான் பழமையும் புதுமையும் ஒன்னா கைகோர்த்து போகுது. இதுதான் தமிழ்நாட்டோட தனிச்சிறப்பு. கோடிக்கணக்கான குழந்தைங்களுக்கு உணவளிக்கிற மதிய உணவு திட்டம் முதல்ல இங்க தான் தொடங்குச்சு. ஆக இங்கே பழங்கால பேரரசுகள் இருக்கு, அதே சமயம் இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார சக்தியாவும் இருக்கு. ஒரு பழமையான கலாச்சாரம் எப்படி எதிர்காலத்தை உருவாக்க முடியும்? அதுக்கு தமிழ்நாடே ஒரு சிறந்த உதாரணம்.